ஏன் அங்கே நின்ட்ட? அட வாமா. என்னாச்சு உனக்கு? ஏன் அங்கே நிக்கிற? பயப்பட வாமா. உனக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி? Jangan bukan saya, please. No. No. அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. நேத்து ராத்திரி ரூம்குள்ள வந்ததுதான் நினைவு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அது ஒண்ணும் இல்ல, நேத்து கல்யாணம் ஆசாது, அதான் வந்ததும் பேசாம படுத்து தூங்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் முதல் ராத்திரி அதுவுமா உங்களை. பரவாயில்ல காமாச்சி, நீ போய் குளிச்சுட்டு காப்பி கொண்டு வா போ. என்கிட்ட கொடுங்க, நானே கோலம் போடுறேன். பரவாயில்லடியம்மா, ஒத்தாசிக்கு மருமக வந்தாச்சு. நேத்து வரைக்கும் நினைச்சு பாத்திருப்பியா இந்த பொண்ணு ஓ மருமகளா வரும்னு? காமாட்சி ரொம்ப நல்ல பொண்ணுடி. ஓ தங்கமான மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தாண்டி அமையும். மங்களம், நீ தீர்க்க சுமங்கலியா அமோகமா இருப்படி. ஏன் சாமி, நம்ம குருசாமி கிட்ட எப்ப சாமி நீங்க சிசியரா சேர்ந்தியா? அடே, இந்த ஆளு மரத்துக்கு மரம் உண்டியில வச்சு வசூல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன். நான் ஏற்கனவே ஜெயில இருந்தவன். அப்ப நீங்க ஜெயில இருந்தவங்களா? ஏன்டா கத்துற? நாங்க மட்டும் இருந்தோம். 300-400 கைதிங்க, ஜெயிலரு, சூப்பரண்டு, போலீஸ் எல்லாமே இருந்தோம். அது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது. நீ ஏதாவது உளர்ன அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவ. நான் யானே சொல்ல போறேன், என் ஆசையெல்லாம் நீங்க குருவாகணும், நான் சிசியராகணும். நடக்கத்தாண்டா போகுது. ஒருத்த செத்தாத்தான் இன்னொருத்த வாழ முடியும். அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு, ஐயோ மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை. அப்புறம் நான் குரு, நீ சிசியம் தான். என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன். ஏண்டா குரு துரோகிகளா? என்ன தைரியம் இருந்தா நான் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொன்னுட்டு ஊருக்குள்ள போய் கபாலம் அடிச்சு செத்துட்டாருன்னு சொல்ல ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏண்டா அரைப்படி உயரம் இருந்துட்டு நீ சிசியர் ஆகணுமா? ஏண்டா கம்பளி தலையா?
தேங்காயில அடிச்சு கிடிச்சு கொன்னுடாதீங்கடா. உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா. ஏன் சாமி உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது? அப்படி சொல்றா? இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம், எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம். போங்கடா பொக்கிகளா. சரித்திர காலத்துல 300 சம்சாரம் 400 சம்சாரம் வச்சிருந்தானுங்க. அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க. இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அபார்ட்மெண்ட் பிளாட்னு வச்சிருக்கானுங்க. இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனுஷனுங்க. நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்க அடிச்சு ஊருக்கு ஒண்ணு ஒரு 3 கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதுக்கே என்ன தேங்காயை அடிக்கிறீங்களே, அப்ப அவங்களை எல்லாம் என்ன தென்னை மரத்தை பிடிக்கிட்டு அடிப்பீங்க? சாமி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு, இவரையும் வேலைக்கு சேர்த்துங்க. இவனை மட்டும் வேலையிலிருந்து விலக்கவே முடியாதுப்பா. வேலைக்காரங்களையும் டிரைவர்களையும் வேலையிலிருந்து விலக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பாசம். அவசரப்பட்டு என்ன ஏய் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொண்டுடாதீங்கடா. முயற்சி பண்றேன். என்னது முயற்சி பண்றேன்? அண்ணே உங்க அப்பா சிங்கப்பூர்ல இருந்து லெட்டர் போட்டுக்காரு, வரண்ணே. அன்பு மகன் செல்வராஜுக்கு உன் அப்பா எழுதி கொண்டது. நான் இங்கு மிகவும் இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன். விவரத்தை கடிதத்தில் எழுத முடியவில்லை. ஆதலால் நீ உடனே புறப்பட்டு சிங்கப்பூர் வரவும். உன்னை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன். இந்த விஷயம் உன் தாயாருக்கு தெரிய வேண்டாம். அவள் இதை தாங்க மாட்டாள். அவளிடம் மட்டுமல்ல, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏதாவது பொருத்தமான காரணத்தை கூறிவிட்டு உடன் புறப்பட்டு வா. அம்மாவும் புறப்படுவாள். அவள் இங்கு வருவதை இந்த சூழ்நிலையில் நான் விரும்பவில்லை. என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா. சாப்பிடு. அத்தை நீங்களும் சாப்பிடுங்க, நான் பரிமாறேன். நல்லா இருக்குமா? புது பொண்ணு மாப்பிள, நீங்க 2 பேரும் சேர்ந்து உட்காருங்க, நான் பரிமாறுறேன். இல்ல அத்தை, இனிமே உங்க 2 பேருக்கும் நான் தான் பரிமாறுவேன். செல்வராஜ், நீ இப்படி இருக்க? ஒண்ணு இல்லம்மா. அவசர கொலமா இப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்போ அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையாப்பா? அம்மா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. நீ இப்படி இருந்தா அந்த பொண்ணு மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல. ஏம்மா இப்படி பேசுற? என்னைக்கு உன் பேச்ச மீறி நடந்திருக்கேன்? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாதுமா. அப்புறம் ஏன் இப்படி உம்முன்னு இருக்க? எனக்கு அப்பா ஏன் வந்துருச்சுமா. அவர் இல்லாம அந்த கல்யாணம் நடந்துச்சு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வேதனை எனக்கு மட்டும் இல்லையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதுங்கிற நினைப்பு தான் அப்ப என் மனசுல இருந்தது. இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாரு, சந்தோஷம் தான் படுவாரு. எதையும் மனசுல வச்சுக்காம சாப்பிடு. சாப்பிடுப்பா. நான் இன்னைக்கு உங்க மாமா வீட்டுக்கு போறதா இருக்கேன். வரதுக்கு 2 நாள் ஆகும். என்னம்மா திடீர்னு? பக்கத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம திடீர்னு கல்யாணம் நடந்து போச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாங்களா? போய் அவங்களை சமாதானப்படுத்த வேண்டாம்? அதுக்கு 2 நாள் போய் எத்தனை மாசமாச்சு? போன கையோடு திரும்பி வந்துட முடியுமா? இது பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, காமாட்சியை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. அடே நீலி சூலி சாமண்டி, அடே நீலி சூலி சாமண்டி. ஓடிப்போ, திரும்பி பார்க்காம ஓடிப்போ. இவனை கூட்டி ஓடி போயிரு. இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது. அப்படி வந்தா இந்த விபூதி புடி. அது இருக்கிற இடத்தை சுத்தி போட்டு ஏங்கிட்ட ஓடியா. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. நாங்க நல்லா தான் இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. டேய், வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும். இந்த வாயை வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தாத போடா. டேய் பீஸ், அப்பவே உங்க சிஷ்யங்கிட்ட கொடுத்துட்டேன் சாமி. ஓ ஏன்டா சொல்ல? அப்புறம் சொல்லிக்கலாம்னு தான். அப்புறம்னா இப்ப அடுத்து வாரமா? அதுக்குள்ள நான் மறந்துடுவேன். அந்த காசுக்கு நீ வாங்கிக்கலாம்னா? டேய், அந்த காலத்துல நாங்கெல்லாம் எங்க குருநாதர்கிட்ட எவ்வளவு யோக்கியமா நடந்துட்டு தெரியுமா? உழுவாத, உன் யோக்கியது எனக்கு தெரியாதா? டேய், நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிற, எதுக்காக நினைக்கிறேங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா. பேசாம உடுக்கி அடிச்சுட்டு ஒழுங்கா இருக்கணும். நீ எல்லாம் எங்கிட்ட சிஷியனா இருக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும்டா. காமாட்சி போலாம். பொண்ணு மாப்பிள்ளை வணக்கம். ஓ, புதுசா கல்யாணம் ஆன ஜோடிகளா? சரியான ஜோடிகளா? நல்லா இருங்க. கொஞ்சம் விபூதி விடுங்க. இந்த விபூதி உனக்கு எதுக்குப்பா? பெரியவங்க கையால வேணும், நல்லதானே? இந்தாங்க, இத கொண்டு போங்க. காத்து கருப்பு எதுவுமே உங்ககிட்ட அண்டாது. போங்க. வரேன். நல்லா இருங்க. ஆமா போலாம். அதில்
பெரிய மனுஷன் சிரிக்கிறது? உட்காருமா. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? அது இப்ப இருக்கிற காமாட்சிக்கும் கல்யாணத்துக்கு முன்னால இருந்த காமாட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத பாக்குறேன். அப்படி என்ன வித்தியாசத்தை கண்டீங்க? இல்ல அப்ப இருக்கிற காமாட்சி நல்லா ஆடு மாடு மாதிரி டொங்கு டொங்குன்னு குதிச்சுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப இருக்கிற காமாட்சி என்னடான்னா பேசவே மாட்டேங்கிறாளே. உன்ன நெளியரா குனியரா வெக்கப்படுறா பயந்த மாதிரி இருக்காளே. ஆமா, புதுசா கல்யாணம் ஆன புது பொண்ணு புருஷன் கிட்ட எப்படி இருப்பா? இந்த மாதிரி நேரத்துல நான் எப்படி பேச முடியும்? அதான். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னால எங்கேயாவது தனியா பயம் இல்லாம போயிருக்கியா? எனக்கு என்ன பயம்? நான் எங்க வேணாலும் தனியா போவேன் வருவேன். ஆமா, இதெல்லாம் எது கேக்குறீங்க? இல்ல சும்மா கேட்டேன். ஆமா, உண்மையிலே உனக்கு எதுக்கும் பயம் இல்லையா? நான் இது வரைக்கும் பயந்ததே கிடையாது. ஆனா உங்களை பார்த்தாதான் பயமா இருக்கு. என்ன பார்த்தா பயமா இருக்கா? ஏன்? அது என்னமோ தெரியல. ஐய மண்டு, அது பயம் இல்ல, மாமிங்கிற மரியாதை. அது போகட்டும், உனக்கு பாம்பு பல்லி பூரான் கரப்பாம்பூச்சி அந்த கடைசியில சொன்னீங்களே, அது பார்த்தாதான் எனக்கு பயம். கரப்பாம்பூச்சி சொல்லாதீங்க மாமா. அந்த மாதிரி கரப்பாம்பூச்சி Saya, don't touch me, please. Don't touch me. Please, get away. Don't do that. வாங்கண்ணே, அங்க பாருங்க. இங்க பாருங்க. யார் அந்த பொண்ணு? அண்ணே, நேத்து இப்படிதான் நடந்துச்சு. உடுக்கி அடிச்சான்னு கேளுங்க. ஓஹோ, ஆவி பூந்திருக்கு. என்ன உடுக்கிய? ஆளி நீ சூலி சாமுண்டி வந்திருக்கிறது யாருன்னு சொல்லுதாயே. Stop that nonsense. என்னப்பா பேசுது? I can't tolerate this irritating noise. Don't do that. என்னப்பா இது? இல்லண்ணே, உடுக்க சத்தாளுக்கு பிடிக்கலையா, அடிக்க வேணாம்னு சொல்லுது. பேய் ஓட்டுறதுக்கு உடுக்க அடிக்காம மிருதங்கமாயா வாசிப்பாங்க? இதுக்கு தான் ஒழுங்கா கத்துக்கறணும். தப்பு தப்பா வாசிச்சா டேய் கம்பெனி தரையா, காலத்தை பத்தி நீ பேசுறடா வேதாளா? பேசாம இருடா. இப்ப பார் உண்மையை நான் எப்படி வர வைக்கிறேன்னு. யாரு நீயே? எந்த ஊரு? உன் பேர் என்ன? Stop it. நான் எல்லாம் சொல்லிடுறேன். என் பேர் மரியானா. என் ஊர் சிங்கப்பூர். என்ன கொலை பண்ணிட்டாங்க. விளையாடுறியா? என்ன ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? பாஸ்போர்ட் இல்லாம விசா இல்லாம சிங்கப்பூர் இருந்து நீங்க இங்க வந்துட்டீங்களோ? ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. His father, I mean, இவரோட அப்பாவுக்கு பெரிய ஆபத்து. என்னம்மா சொல்ற? நீங்க பண்ணத்தான் அவரை காப்பாத்த முடியும். இது சொல்லித்தான் நான் இங்க வந்தேன். வந்த விஷயம் சொல்லிட்டே இல்ல, அப்புறம் உனக்கு இந்த உடம்புல என்ன வேலை? பாவம் நேத்தா கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கே பாவமா தெரியலையா? இந்த மேன் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் அவளை பிடிச்சிருந்தா மேரேஜே நின்னு போயிருக்கும். அதனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். நான் இவளுக்கு பாவம் பார்த்தா இவரோட ஃபாதரை எப்படி காப்பாத்த முடியும்? அவரை காப்பாத்தணும்னா இவரு சிங்கப்பூர் வரணும். இல்லன்னா நான் போக மாட்டேன். இங்க வருமா, இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சா ஊரே தப்பா பேசுமா, போயிருமா. இந்த வருமா, எங்க சாமி பொல்லாதவரு. அவர் நினைச்சாருன்னா உன்னை காட்டு கூட்டிட்டு போய் மரத்துல ஆணி அடிச்சு வச்சிருவாரு. டோன்ட் வரி, நான் பகலெல்லாம் வரமாட்டேன். ஒன்லி நைட் டைம்ல தான் வருவேன். என்னால இந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது. இட்ஸ் a promise. இந்த பார், பகல்ல நீ எப்ப வேணாலும் வந்து போ, ஆனா இந்த ராத்திரில வர்ற வேலை மட்டும் வச்சுக்காத. பாவம் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன ஜோடிங்க, அதுங்க என்ன பண்ணும்?
இது ஒரு கொடுமையா தெரியலையா? இது நியாயமா? இத பாரு மேம், இவரோட அப்பாவை காப்பாத்தணும்னா இவங்க இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும். என்ன விட்டா நீ பாட்டுக்கு மேல மேல பேசிட்டு இருக்க? என்ன விபூதியா? ஆளி நீலி சூலி சாமுண்டி ஜெய் சொல்லு. போறியா சொல்லு, போறியா சொல்லு, சொல்லு சொல்லு, போறியா போறியா சொல்லு, போறியா சொல்லு. அது சொல்றத வச்சு பார்க்கும்போது சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் உடனடியா சிங்கப்பூர் போயாகணும். என்னப்பா அந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது நீ எப்படி? நான் மட்டும் இல்லண்ணே, அவளையும் கூட்டிட்டு தான் போகணும். அதனால நீங்களே என் கூட சிங்கப்பூர் வந்துருங்க. என்னது, நான் சிங்கப்பூருக்கு வர்றதா? அண்ணே, உங்க செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன். நீங்க எதையும் யோசிக்காதீங்க. இந்த காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் நீங்க என் கூட துணையாவே இருக்கணும். ஆமா, இந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுனால நானும் சிங்கப்பூருக்கு வர்றது நல்லதுதான். நான் வர்றேன். சிசி எல்லாம் குரு வர மாட்டாரு. நான் சிசி இல்லாம போவேன். சாமியார் கொடுத்துருச்சு, பூசாரிக்கு என்ன? பரவாயில்லண்ணே, அவனை கூட்டிட்டு போலாம். செலவு ஜாஸ்தி ஆகும்பா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். 10 பேர் சாப்பாடு ஒருத்தனே தின்றுவான்பா. சும்மா வாங்க. போடா, பாத்தியா மிரட்டுறத? சரி, புறப்படுறேன். பாக்குறேன். என்ன மாமா? வாமாப்ல, பெத்தவனும் இல்லாம மாமனும் இல்லாம உங்க அம்மா துப்பு இல்லாம கல்யாணத்தை முடிச்சு விட்டா. நீ அதை என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? என்னன்னு நீ? நான் தான் எல்லா விஷயத்தையும் விவரமா உங்ககிட்ட சொன்னேன் இல்ல, திரும்ப திரும்ப அவங்கிட்ட கேக்குறிய? சரி சரி, நீ சொல்லிவிட்டா, இருந்தாலும் மனசு கேக்குதா? மாமா, எங்களுக்கு மட்டும் மனசு வருத்தமா இல்லையா? பரவாயில்ல, உங்களுக்கா இப்ப தெரிஞ்சது. அப்பாவுக்கு கல்யாணம் நடந்த விஷயம் இன்னும் தெரியாது. சொல்ல மறந்துட்டமா, அப்பா லெட்டர் போட்டுக்காரு. என்னன்னு எழுதிருக்காருப்பா? அப்பாவால உடனே இங்க புறப்பட்டு வர முடியாதான், நம்மள பாக்குறதுக்கு அவருக்கு ஆசையா இருக்கான். அதனால நம்ம 2 பேரும் உடனே புறப்பட்டு வர சொல்லி லெட்டர் போட்டுருக்காரு. அப்புறம் என்னம்மா, உன் வீட்டுக்காரர்கிட்ட எப்படி சமாதானம் சொல்றதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தியே, பொண்ணு மாப்பிளைய நேரம் அழைச்சிட்டு போய் அவர் காலில் விட சொன்னா எல்லாம் சுமூகமா முடிஞ்சிட்டு போகுது. ஆமாம்மா, நாம 3 பேரும் சிங்கப்பூருக்கு போய் அப்பாவை நேர்ல பார்த்து கல்யாணம் நடந்த விஷயத்தை சொல்லி சமாதானப்படுத்திடலாம். ஆனா அறுவடை நேரத்துல நம்ம எல்லாரும் போயிட்டா எப்படி? அறுவடைக்கான வேலையில நான் பாத்துக்கிறேன்ப்பா. முதல்ல நீங்க 2 பேரும் சிங்கப்பூருக்கு புறப்படுங்க. அதை எப்படிமா நீங்க இல்லாம நாங்க மட்டும்? பாரு மாப்பிள, உங்க அம்மா சொல்றதா சரி. முதல்ல நீங்க 2 பேரும் புறப்படுற வழியை பாருங்க. இங்க எல்லாத்தையும் உங்க அம்மா பாத்துக்குவா. ஆமாப்பா, சிங்கப்பூருக்கு போற வழியை பாருங்க. பார்த்து நடந்துங்க. பாஷ தெரியாத ஊரு. உடம்ப பத்திரமா பாத்துக்க. அப்பாவை ரொம்ப கேட்டதா சொல்லு. சரி மாமா. தம்பி தம்பி, ஏன்னு லேட்டு? ஏப்பா, நான் என்னைக்காச்சும் லேட் பண்ணிருக்கேன்னா? சிங்கப்பூர் போறமே, சுத்தமா கூட்டிட்டு போலான்னு இந்த எருமையை குளத்துல போட்டு செங்கல்ல தேய்ச்சி கழுவுனேன். லேட் ஆயிடுச்சு. ஆமா மாமா, இவங்க ஏன் நம்ம கூட சிங்கப்பூருக்கு வராங்க? இல்ல, அது வந்து ரெண்டு பவுடர் இதெல்லாம் வாங்க. பினாயில் வாங்கி மூஞ்சில் ஊத்த போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வெளிநாட்டுல பேய்ங்க நிறைய ஆகி போச்சு. மொத்த கான்ட்ராக்ட்ல எங்கிட்ட விட்டுருக்காங்க. நாங்க போய் புடிச்சிட்டு வர போறோம். சாமி, அப்படியே எனக்கு 2 ஷூ வாங்கிட்டு வாங்க. ஷூவா? அது கால் இருக்கிறவங்க போடுறது. வெறும் முட்டியை வச்சுட்டு எதுல போடுவேன்? ஏன் அழுகுறாங்க? பிரியா விடையா? டேய், ஏன்டா அழுகுறீங்க? சிங்கப்பூர் போல அழுதானங்கள அனுப்புற. சிங்கப்பூர் என்ன மயானமாடா? அடி பயமானே. ஐயோ, சிங்கப்பூர் இங்க போய் ஸ்டார்ட் பண்ணி போடுவேன் நாயே. அப்ப நாங்க கிளம்புறோம் மாமா. வராக்க வாமா. வரேம்மா. வாங்க வாங்க, சீக்கிரம் ஏறுங்க. ஏறா ஏறா டேய். ஊருக்குள்ள எல்லாம் ரெடி சொல்லுங்க. துண்டு போட்டு மாமா நான் வரேன். அம்மா போயிட்டு வரேம்மா. அத்தா போயிட்டு வரேன். அது ஜப்பான்ல வந்து அப்படித்தான் இருக்கு. லேடு வயித்த கலக்குது, எங்க போறதுன்னு கேட்டு சொல்றான். ஏரோப்ளான்ல எது கொடுத்தாலும் சாப்பிட்டீங்களே, எனக்கு அப்பவே தெரியும். ஏமா, இங்க அவசரத்துக்கு எங்க போறது? ப்ளீஸ் வெயிட் a minute. அண்ணா இங்கே போலாமா? என்ன அவங்க பேசுறது உனக்கு புரிஞ்சுதா? என்ன இப்படி கட்டுப்பிட்டீங்க? எங்க தாத்தா ரெங்கோல்ல இருந்து சிங்கப்பூர் வழியா வந்தவரு. ஏன் கோத்தா சிங்கப்பூர்ல இருந்து ரங்கோன் வழியா தஞ்சாவூர் போயிருப்பாங்களே. என்ன சிங்கப்பூர்ல வந்து என்கிட்ட பேர் பேசுறியா? போடா அடிக்க சும்மாங்க. ஏய், கவனிச்சியா? தெரியலையே. தெரியல? நம்ம ஊர் கருப்பணசாமிடா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கா தெரியாது, அது வாயாலே சொல்ல வைக்கிறேன் பார். எடா உடுக்கிய இந்தாங்க, புடிச்சுக்க துண்ட. காளி சூலி கருமாரி நீலி கருப்ப
பண்ண சாமிய யாருன்னு காமி. சொல்லு என்ன இது? அம்மூர் கருப்பணசாமி. நாம எங்க இருக்கு தெரியுமா? சிங்கப்பூர். நீங்க வேற இங்க அந்த மாதிரி அடிச்சா போலீஸ் பிடிச்சு போயிருவான். நம்ம யாருன்னு இந்த ஊர்ல காட்ட வேண்டாமா? சொல்லுடா. ஐயோ, என் திறமை காட்டுவிடாம கூட்டு வந்துட்டீங்களே. உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. அதே இவங்கிட்ட சொல்லுங்க. ஊரு விட்டு ஊர் வந்திருக்கேன் தெரியுமே. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா புரிய முடியும் சொல்லுங்க. சொன்னது உனக்கு புரிஞ்சிடுச்சா? பேசாம பல்லுல தார ஊத்தி விட்டுருவேன். பேசாமடா. இந்த மாதிரி தம்பி என்ன நீ வரல? என்ன ஏத்து பேசுற நீ? போலீஸ் சொல்லுங்க. என்னப்பா கூட கூட பேசுறான்? சும்மா ஆளாலும் பேசிருக்காங்க. உங்களை வச்சு எப்படி மேய்க்க போற தெரியல. வாங்க இவனை வச்சு மேய்.